நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். மார்ச் மாதம் 2024 வருடத்தின் 3வது மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மாசி மாதம் 18ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்ச் மாதம் இருக்கு. இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முருகப்பெருமான் கூறிய பங்குனி உத்தரமும் இந்த மார்ச் மாதத்திலேயே நமக்கு வந்துடுது. மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பங்குனி உத்தர நாள்ல முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுறது மிக மிக விசேஷம். மார்ச் மாதம் அப்படின்னாலே வசந்த காலம் தொடங்கும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்துல நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில இணைய போறாரு. அதுவும் மகர ராசியில உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. சனியோடையும் இணைய போறாரு. கும்பத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிரகங்களோட சேர்க்கையும் இருக்குது. சூரியன் கும்பராசியில மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. புதன் மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. சுக்கிரன் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. மீனத்துல ராகுவும் கன்னியில கேதுவும் கும்பத்துல சனி பகவானும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு இந்த மார்ச் மாதத்துல. இந்த மார்ச் மாதத்துல நவகிரகங்களோட மாற்றத்தாலும் 3 கிரகங்களோட சேர்க்கையாலையும் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். வாழ்க்கையில எப்படியாவது நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். எல்லாரிடத்திலையும் அன்பா பழகக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்க ராசிக்கு 5ல குரு, 3ல சனி, மாதத்தின் ஒரு பகுதியில 3ல சூரியன் செவ்வாயும் சஞ்சரிக்கிறாங்க. அதனால எடுக்கும் முயற்சியில வெற்றி இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது உண்டாகும். இந்த மாதத்துல கடந்த கால பிரச்சனைகள்லாம் படிப்படியா குறையும். உங்களுக்கு பண வரவுல இருந்துட்டு வந்த தடைகளும் விலக போகுது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் சுபகாரியங்கள்லாம் எளிதில் கைகூடி வரும். சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்துல கொடுக்கல் வாங்கல்ல இருந்துட்டு வந்த நெருக்கடிகளும் குறைஞ்சி கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சீரா இருக்க போகுது. தொழில்ல வேலையாட்களை அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா போட்ட முதல்ல நீங்க எடுக்க முடியும். வீம்பு பிடிச்சிங்க அப்படின்னா விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளும் பதவி உயர்வும் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு தான் சொல்லணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிதமான பலனை தரக்கூடிய மாதமா இருக்கும். குறுகிய கால பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. இந்த பயணம் உங்களுக்கு சற்று சிரமமா இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதா தான் இருக்கும். உங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்கள் அல்லது நண்பர்களோடு நல்ல நேரத்தை செலவிடுவீங்க. அவர்களோடு பேசி உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் புதுப்பிப்பீங்க. இந்த மாதத்துல மனதில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீக்கி நேர்மறை ஆற்றலை இந்த மாதத்தில் நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். மன உளைச்சல் எல்லாமே குறைஞ்சி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணத்தை சேமிப்பதில் கெட்டிக்கார தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே நீங்கள் எந்த அளவு வேலையில தீவிரமா ஈடுபடுறீங்களோ அந்த அளவு முன்னேற்றம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையையும் அந்த அளவு நீங்க பராமரிப்பீங்க. வேலை காரணமா குடும்பத்தை விட்டு சற்று பிரிந்து செல்லக்கூடிய சூழல்லாம் வரும். அதனால குடும்பத்துல இருக்கிறவங்கெல்லாம் ஒரு சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வரும். அந்த பிரச்சனைய முடிஞ்ச வரைக்கும் பேசி தீர்த்து நல்ல முடிவா எடுங்க. காதல் வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அதே வேளையில தனிப்பட்ட வாழ்க்கையில பதட்டம் அப்படிங்கிறது இருந்தாலும் அப்படி வரக்கூடிய சூழ்நிலைகளை சமாளிப்பீங்க. மாத தொடக்கத்துல சனி, சூரியன், புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 6ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் செவ்வாயோடு 2ஆம் வீட்டில் அமர்வது சிறப்பாகவே இருக்கு. உங்களுக்கும் சக ஊழியர்களுக்கும் இடையில் இருக்கும் உறவு அவ்வளவு சிறப்பா இருக்காது. வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம். அதனால அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. பணியிடத்துல புது புது பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல வரலாம். உங்களுடைய வேலையில உங்களுக்கு குறைந்த ஈடுபாடு ஒரு சில காலகட்டத்தில் இருக்கும். அந்த நேரத்துல மட்டும் சற்று பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடியுங்க. வியாபாரம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. மாதத்தின் பிற்பகுதியில ஒரு சில சவால்களை எல்லாத்தையும் நீங்க சந்திப்பீங்க.
கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்குலாம் கூட்டுத்தொழில் இருக்கிறவங்களோட சக கூட்டாளிகளுடனான உறவு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால அறிவுத்திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமும் அவற்றை படித்து புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே தகவல்களை பெறலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற போக்கு நீங்கள் தவிர்த்துக்கிட்டாலே தொழிலை நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. உங்களுடைய வேலையில் எப்போவுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்துக்கு அப்படின்னு குறைந்த நேரத்தை தான் உங்களால் கொடுக்க முடியும். அதனால இந்த அலட்சியமும் குடும்ப உறுப்பினர்களோட பிரச்சனைகளை ஈடுபடுத்தும். குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அப்படின்னு நேரம் ஒதுக்கி அவர்களோடு உட்கார்ந்து பேசி விஷயத்தை கையாள முயற்சி செய்யுங்க. குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருக்கிறதால அன்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய காதல் சரியான திசையில் செலுறதுக்கு நண்பர்கள்லாம் உதவியாக இருப்பாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் மாத தொடக்கத்தில் சிறப்பாக இருக்கிறதால காதல் உறவு மிகவும் சிறப்பாக இருக்கும். திருமணமானவராக இருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் 2ஆம் வீட்டில் இருக்கிறதால பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கு. சொத்து வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டிய வீட்டை பராமரிக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் முயற்சி செய்யலாம். இந்த மாதத்தில் 4ஆம் வீட்டில் ராகுவும் 10ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கிறதாலும் எந்த ஒரு சொத்துலையும் முதலீடு செய்யும் முன் அதனுடைய பூர்வீக பத்திரத்தை பார்த்துட்டு அதன்படி செய்துக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பல சவால்களை எதிர்கொள்ள நீங்க தயாரா இருந்தாலும் மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமா இருப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தோல்வலி அல்லது கண் சார்ந்த பிரச்சனைகள், பல்வலி போன்ற தொந்தரவுகள்லாம் அதிகம் வரும். அதை பற்றி ஒன்றும் பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இது எல்லாமே காலப்போக்கில் மாறிடும். அதற்குரிய மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சிறப்பாக இருக்கும். பள்ளி மாணவர்கள்லாம் தங்கள் விரும்பிய பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் கவனச்சிதறல்களை தாண்டி நேரத்தை சரியாக திட்டமிட்டு படிக்கிறது நல்லது. இந்த ஆண்டு பட்டப்படிப்பில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் படிப்பை முடித்த உடனே வேலைவாய்ப்பை பெறுவதற்கான அனைத்து வழிகளும் உங்களுக்கு இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை பெறணும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல எதிர்பாராத நிதி வரவு அப்படிங்கிறது வரப்போகுது. பரம்பரை மற்றும் பழைய முதலீடுகளிலிருந்தெல்லாம் நீங்கள் எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் விதத்தில் வரும். கூடுதலாக உடன் பிறந்தவர்களிடத்துலையும் உங்களுக்கு வருமானம் வரலாம். வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த மார்ச் மாதத்தில் இடமாற்றம் அல்லது முதலீடுகளை விற்பது தொடர்பான செலவுகள் மட்டும் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பங்குச்சந்தையின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை முதலீடு செய்து அதன் மூலமா உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது வந்து சேரும். மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களை தேடி வர்றவங்களுக்கு செய்யுங்க. பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்க. ஏழை பெண்களோட திருமணத்திற்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்யுங்க. படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்துட்டு வந்தாலே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இந்த மார்ச் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது.